படி ஐயப்பா உன்னைய பார்க்க இத்தனை படி ஏறி வர்றேன். அழுத்து போச்சு ஐயப்பா. அதான் ஐயப்பா நம்ம பாடி ஐயப்பா. சாமியே சரணமையப்பா. சொல்றான் சொல்லணும் சாமி. அவனாவது நல்ல படிப்பு வரும். படிப்பு வரும். அப்பாவுக்கு வேலை கிடைக்கணும். அப்பா வேலை பார்க்க வேணாமா? சாமியே சரணமைய சொல்லணும். அதோட இப்போ இந்த என் பேச்சால் தூக்கிட்டு இந்த பயிர் நடக்கான். அவனை தூக்கிட்டு அந்த பயிர் நடந்தான். அங்கிட்டு அங்கிட்டு நடக்க முடியாதுப்பா. 3 வருஷம். அன்னைக்கு பொம்பளை வர மாட்டாங்க. ஆம்பளை மட்டும்தானே, அதனால் தெரியாது. இன்னைக்கு பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு வரமே வர்றோம்ல. இந்த வாய்ப்பை பச்சை தானே இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? நம்ம வந்து தனியாக வர முடியுமா? கிருஷ்ணகிரிக்காலும் போயிடலாம்க்கா. சர்வசால முடியாதுனால ஐயப்பா ஐயப்பனுக்கு வர முடியுமா? வர முடியாது. சாமி சாமியே சாமி. பஞ்சாமண்ணா உட்காந்துருச்சு. இது அவளு இருக்காதுண்ணே. போவோம் மெல்ல போயிடுவோம். இந்த ஏற்றத்தை இறங்கி உட்காந்த மலைத்தட்டு. இந்த ஏற்றத்தை இறங்கிட்டோம்னா அவன் கோயில். ஐயப்பா முருகர் சின்ன கோயம். அவர் இருக்காரு, சிவன் இருக்காரு. சிவனோட பிள்ளை வேக்காடு இருக்குல்ல. நீ ஏறணுமா? நீ எவ்வளோ தூரம் ஏற வேண்டியது கிடையாது. போகணுமான்னு கேட்டேன். ஆமாம், நீ 1 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோ இருக்காது. இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்காது. இந்த நீ ஆகுமா நம்ம போயிட்டாரு 6 மணி ஆகும். அவ்வளோ நேரம் ஆகுதுண்ணே. இன்னும் வந்தாச்சுண்ணே. இந்த 2 இடம் தான் நட்டு கணிச்சு. 3 இடம் பையன் போட்டு விட்டாச்சு. வரம்பளம் வாங்குவோம் நாங்கள். அது விட்டுக்காரு போடணும். ஓகே உட்கார வேண்டியதுண்ணே. இறங்கும்போது இறங்கும்போது வேலை இறங்கிடலாம். இந்த டோனி கொண்டு வராங்கண்ணே. டோனி விடாமல் வந்தோம்னா கரெக்டாக 20 நிமிஷம் தானே. 20 நிமிஷம் இறங்கிடலாம். 20 நிமிஷம். அதான் ஏறும்போது தான் கஷ்டம். ஐயா ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிக்கிட்டே ஏறணும். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஆமாம், அது மலைநாட்டுக்கும் நம்ம கரைக்கு சேர்த்து